ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 4க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பெங்கால் பில் மூவ்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேபிஸ்ட்னு இருக்கு. ஸோ பெங்கால் பில் வந்து ஒரு டீப் டிஸ்கஷன்ல இருக்காங்க. மூட்ஸ்னா டிஸ்கஷன் எதுக்காண்டி அப்படின்னா, ரேப் பண்ணவங்க அந்த அக்யூஸுக்கு டெத் பெனால்டி கொடுக்கலாம், அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ஹைக்ஸ் இந்தியாஸ் எக்கனாமிக் growth ப்ரொஜெக்ஷன் டு 7% ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல வேர்ல்டு பேங்க் என்ன பண்றாங்க, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை 7% உயர்த்தி இருக்காங்க. எப்ப 2024-25 வருஷத்துக்குங்க. அந்த நியூஸ் வாசிச்சு பாருங்க. போலீஸ் அபிஷியல் மேன் ஹெல்ட் இன் அருப்புக்கோட்டை டூரிங் பிட் டு ரெஸ்ட்ரெயின் ப்ரொட்டஸ்டர்ஸ் 7 ஹெல்ட் அப்படின்னு இருக்குங்க. மேன் ஹெல்ட் அப்படின்னா ரொம்ப பலமா தள்ளி விடுறதுங்க. போலீஸ் ஆபீசரை பலமா தள்ளி விட்டாங்க அப்படின்றதுதான் மேன் ஹெல்ட். டிமாலிஷன் ஸ்குவாட் அப்படின்னு இருக்குங்க. கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஒரு டீம் தான் டெமாலிஷன் ஸ்குவாட். கோர்ட்ஸ் cannot be oblivious to the communal symbolism of the bulldozer அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, கோர்ட் வந்து ஜஸ்ட் வியூவரா இருக்கக்கூடாது. ஆப்ளிவியஸ்னா சும்மா என்ன அவங்களை சுத்தி நடக்குதுன்னே தெரியாம இருக்கக்கூடாது. அதாவது வேற வேற கேஸ்டுக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தா கோர்ட் என்ன நடந்தாலும் என்னன்னு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ங்க. Hollow middle, the growing anti-establishment mood in German is worrisome. Anti-establishment moodனா ரூலிங் கவர்மெண்ட் எந்த பாலிசிஸ் கொண்டு வந்தாலும் அதை அப்போஸ் பண்றதுதான் anti-establishment mood. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்ல தான் வந்து ஜெர்மன் இருக்கு. அது வந்து கவலைக்குரியதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Why did retiral benefits to book vary in frequency and amount? காங்கிரஸ் ஆஸ்க்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் 2015-16ல மேடம் வந்து செபி சேர்மன் அவங்க வந்து மதபாய் பூரி அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்கு. அவங்க சேலரியை தாண்டி பணம் வந்திருக்கு. ஸோ அதனால டவுட் பண்ணி காங்கிரஸ் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் செக்டர் borrowings to rise on capex push அப்படின்னு இருக்குங்க. ஸோ மக்கள் தான், நம்ம இந்தியாவோட நார்மல் பீப்புள் தான் பயங்கரமா இந்தியா வளர்த்துட போறாங்க, எக்கானமி பயங்கரமா க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து சொல்லியிருக்குங்க. பிரைவேட் கார்பரேட்ஸ்லாம் இனிமேல் வெளியில இருந்து எங்கேயும் வாங்க போறது இல்லை. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜாஸ்தி ரெவென்யூவும் கிடைக்க போகுது. அதனால நிறைய வெளியில பணம் வாங்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குறைஞ்சிரும். அப்ப யாரு இந்த ஃபிலிம்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜரா இவங்களுக்கு யாரு நிறைய கடன் கொடுப்பாங்கன்னா, நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாசிக் அப்படின்ற ஒரு கம்பெனி, கிளாசிக் லெஜண்ட் அப்படின்ற கம்பெனியோட பிராண்ட் தான் ஜாவா யாஸ்ஜி பிஎஸ்ஏ. சரியாங்க. அவங்க இப்பயும் அவங்க வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனி. ஸோ இப்போ ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எனர்ஜிஸ் அப்படின்ற கம்பெனி வந்து அதானி கிரீன் அப்படின்ற எனர்ஜி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சோலார் பவர் ஜென்ரேட் பண்ண போறாங்க. பிளிக்ஸ் பஸ் அப்படின்றது ஒரு கிரீன் மொபிலிட்டி பிளேயர். அப்படின்னா என்னதுன்னா, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான ஃபியூயல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ சதர்ன் இந்தியால நிறைய பஸ்ஸஸை கொண்டு வந்திருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், விஜயவாடா, மதுரை, பெல்காயம், கோயம்புத்தூர் இந்த ரூட்ஸ்ல எல்லாம் அது போகும். சாம்சங் வந்து ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் 4 times ஜாஸ்தி அதோட சேல்ஸ் வந்து இந்தியால க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்கிறாங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் கோல்டு வின்னர் வந்து ஸ்மித். இவங்க வந்து ஹேட்ரிக் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா 3 ஒலிம்பிக்ஸ்லயும் கோல்டு போட்டிருக்காங்க. இன்னமும் அவங்க 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்லயும் கோல்டு வின் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. கார்பரேட் டாக்ஸ் கட்ஸ் இன்க்ரீஸ் வேஜஸ் அப்படின்னு இருக்குங்க. கார்பரேட் டாக்ஸ்னா என்னன்னா, கம்பெனிஸ் மூலமா வர டாக்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வர டாக்ஸ். இந்த டாக்ஸ் வந்து குறைச்சாங்க அப்படின்னா, இதுதான் கவர்மெண்டோட பெரிய ரெவென்யூவே சொல்லலாம், இன்கமே சொல்லலாம். ஸோ இதை குறைச்சாங்கன்னா கவர்மெண்டோட இன்கம் குறையும். இன்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி அந்த இன்கம் வேற யார் மூலமா கவர்மெண்ட் எடுக்க பார்க்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், சாமானிய மக்கள்கிட்ட இருந்து தான் எடுக்க பார்க்கும். அதனால வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் திருப்பி டாக்ஸா தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why is Google accused of being an illegal monopoly? இப்போ வர புது புது மொபைல் போன்ஸ், ஏதாவது ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸா இருந்தா கூட கூகுள் தான் அதுல டிஃபால்ட் ப்ரௌசரா இருக்கணும். இருக்கிறதுக்காண்டி நிறைய பணம் அந்த பிராண்டுக்கு கூகுள் கட்டுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேற நல்ல இன்னும் அட்வான்ஸ்டா ப்ரௌசர்ஸ் வச்சிருக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளேயே வர முடியாம போயிருது. ஸோ இது வந்து ஒரு
இல்லீகல் மோனோபோலி. மோனோபோலினா இவங்கள தவிர யாருமே அந்த ஃபீல்ட்ல இல்ல அப்படின்றத வந்து கூகுள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இது கரெக்ட்டா தப்பா அப்படின்றத இந்த ஆர்டிக்கல். இதையும் வாசிச்சு பாருங்க. இன்னையோட வேர்ட் வந்து 4A. 4A அப்படின்னா சடன் என்ட்ரின்னு அர்த்தம் மோஸ்ட்லி. இங்க வந்து இன்னும் லூட்டு, ரான்சாக் இந்த மாதிரியான இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. பட் நம்ம நியூஸ் பேப்பர்லயே ஜாஸ்தி இதை படிச்சிருக்கோம். என்ன மீனிங்ல படிச்சிருக்கோம்னா 4Aனா சடன் என்ட்ரின்னு தாங்க படிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.